வந்து வரைஞ்சுக்கிட்டோம். இது எல்லாமே வந்து முடிச்சிருச்சு. இப்ப இது எக்ஸஸ் பண்ணிட்டோம். இப்ப ஹிப் வந்து எவ்வளவு இருக்குதுன்னு பாத்துக்கணும். ஹிப் வந்து இங்கிருந்து இப்படி மார்க் பண்ணுங்க. 4 இருக்கு. இங்கிருந்து 9 நம்மளுக்கு அளவு. இந்த 9 ஆண்ட நம்ம வந்து லைன் பண்ணிக்கோங்க. இப்படி மார்க் பண்ணிட்டு இந்த கிராஸ் கொடுத்தோம் இல்லையா, இந்த கிராஸ் ஆண்ட இப்படி ஒரு கிராஸ் கொடுத்துடணும் நீங்க. இங்க வந்து இப்படி மார்க் பண்ணி இப்படி வச்சோம். இங்க வந்து 1/2 இன்ச் நம்மளுக்கு. அதே மாதிரி இங்கேயும் ஃப்ரண்ட்லயும் வந்து ஒரு 1/2 இன்ச் இப்படி கிராஸ். அதுக்கு அடுத்து இங்க வந்து நம்ம குக்கி பட்டி ஐப்பட்டி தைக்கிறோம்ல, இங்க ஒரு 1/2 இன்ச் கொடுத்துக்கலாம். அவ்வளவுதான். இப்போ ஆல்மோஸ்ட் வந்து நம்ம முடிச்சிட்டோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா பேக் பார்ட்ஸுக்கு அதுக்கு அடுத்து வேலை இருக்கு. அப்ப நம்ம இது என்ன பண்ணலாம், கட்டிங் பண்ணிடலாம். எப்படி கட்டிங் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எல்லாத்தையும் கட்டிங் பண்ணிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் கட் பண்றது எப்படி கட் பண்றதுன்னு சொல்றேன் நானு. நம்ம வந்து நார்மலா வந்து ஒரு நெக்குக்கு இப்படி இப்ப நம்மளுக்கு வேலை இருக்கு. இன்னும் வந்து என்ன வேலை அப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த இந்த பீஸ் இருக்கு இல்லையா, இந்த பீஸும் கரெக்டா இங்க பிடிங்க. இங்க பிடிச்சு இங்க கரெக்டா அந்த இடத்துல நம்ம பிளேஸ் பண்ணணும். இப்படி பிளேஸ் பண்ணிட்டு நீங்க வந்து ஒட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்டாப்லர் இருக்கு இல்லையா, ஸ்டாப்லர்ல ஒரு பின் பண்ணிக்கோ. அவ்வளவுதான். இப்படி பின் பண்ணிட்டீங்கன்னா இது கரெக்டா நின்னுடும். அதே மாதிரி இந்த இடத்துல ஏதாவது ஒரு பக்கத்தை இப்படி வந்து கட் பண்ணிட்டு இத அப்படியே மேல இங்கே ஒரு ஸ்டாப்லர். இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம பின் பண்ணிடுறோம். இந்த பின் வந்து சரியா வரலன்னா நீங்க வந்து ஒட்டிடுங்க. இந்த பேப்பர்ன்றதுனால உங்களுக்கு அப்படி இருக்கும். பட் ஒட்டிட்டோம்னா கரெக்டா வந்து இதாயிடும். இப்ப இது பண்ணிட்டோமா, இப்ப இதுக்கும் இந்த ஆர்ம்ஸ் பாத்துக்கலாம். இப்ப இது ரெண்டும் வந்து ஒண்ணு சேர்த்தான்னு பாக்கணும். இதுதான் மெயின் இருக்கிறதுல. நம்ம ஏதோ ஒண்ணு வந்து பண்ணக்கூடாது. 9 கரெக்டா இருக்குல்ல, அப்போ இது ஜாயின் பண்ணலாம் பாருங்க. இப்படிதான் ஜாயின் பண்ணும். இந்த ஷேப்ப இப்படி ஜாயின் பண்ணி இப்போ நம்ம வெட்டிட்டோம்னா நம்மளுக்கு கிளியரா வந்து அது வந்து விழுந்துரும்.
நான் இப்படி க்ளூல ஒட்டிட்டேன். இப்போ இந்த ஷேப் நம்மளுக்கு இந்த ஹார்ம் பிட் ஷேப் வந்து கரெக்டா கிடைக்கணும். கிடைச்சாதான் நம்மளுக்கு வந்து அந்த கட்டிங் வந்து ரொம்ப சூப்பரா வந்து வரும். இல்ல நம்ம ஏதோ ஒண்ணு இது பண்ணிடலாம் அப்படின்னாக்கா அது வந்து இதுதான் வந்து ரொம்ப நல்லா வந்து ஒரு நீங்க பிரின்சஸ் கட் பண்ணும்போது ரொம்ப அழகா இருக்கும். பார்க்கவே வந்து அவ்வளோ அழகா வந்து உங்களுக்கு வரும். இப்போ ஃபைனலி வந்து பாத்தீங்கன்னா இது வந்து எவ்வளவு இருக்குன்னு பார்த்துக்கணும். இங்க இருந்து இங்க 7 இருக்கு. 7ல பாதி 3.5. இங்க 3.5க்கு மார்க் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு 1/4 இன்ச்சு. அதே மாதிரி இங்க கீழே வந்து 1/2 இன்ச்சு. சரிங்களா? இப்ப இந்த 3ம் கனெக்ட் பண்ணணும். இங்க கரெக்டா இப்படி வச்சுட்டு இந்த 3த்தையும் இப்படிதான் கனெக்ட் பண்ணி. ஓகேங்களா? இப்ப நான் கட்டிங் பண்றேன். இப்போ கரெக்டா இந்த ஷேப்புக்கும் கரெக்டா வந்து இப்போ இங்க இருக்கு இல்லையா, இந்த அளவையும் கட் பண்ணி இப்போ இதோட வந்து விட்டுறக்கூடாது. நம்மளுக்கு பேக் பார்ட் அளவுல நெயில் வந்து நம்ம வந்து வெட்டாமையே வச்சிருக்கோம். பேக் பார்ட் அளவுல இதை எடுத்துக்கணும். இது எடுத்து வச்சுதான் பாத்தீங்கன்னா கரெக்டா இங்க இந்த பிளேஸ் பண்ணுங்க. இது எப்படி நிக்குதுன்னு பாருங்க. இந்த அர்க்காத்தும் கரெக்டா இருக்கணும். இங்க இது வந்து இப்படி கிராஸ் ஆகுது. இதை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். இப்படி இங்கேயும் வந்து மார்க் பண்ணிட்டு இதை எடுத்துடும். இது இங்கேயும் கட்டிங் போட்டுக்கலாம். இப்போ இங்க எவ்வளவு வந்து இருக்குன்னு பாருங்க. எவ்வளவு இருக்குன்னு இங்க 1 இன்ச்சு ஒரு கோடு இருக்கு. அது கூட வந்து நம்ம இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு வந்து எக்ஸஸா வச்சுக்கணும். இது 1 இன்ச்சு ஒரு கோடு, கூடுதலா ஒரு 1/2 இன்ச்சு நம்ம வச்சுக்கணும். இது இப்படி ஸ்ட்ரெயிட்டா வரும். இப்ப இந்த அளவை நம்ம கட் பண்ணிட்டோம்னா இந்த ஷேப் வந்து உங்களுக்கு இங்க கரெக்டா அப்படி பாருங்க. நம்மளுக்கு தையலும் வந்துடுச்சு. இங்கேயும் வந்து நம்மளுக்கு கரெக்டா வந்து கிடைச்சிருச்சு. இதை வந்து நம்ம இதான் மார்க் பண்ணி அவ்வளவுதான். பேக் நெக், இது ஆர்ம் ஹோல்டர், ரெண்டு ஒண்ணா வந்துச்சு. இது வந்து ஃப்ரண்ட் போர்ஷன். இதை இப்படி வந்து இப்படி ஸ்டிச் பண்ணி வெளியே வரும்போது நல்லா வந்து சூப்பரா வந்து உங்களுக்கு பிரின்சஸ் கட் வந்து ரெடி ஆகும். இது வந்து எப்படி ஸ்டிச் பண்ணலான்றது அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த கட்டிங் வந்து உங்களுக்கு கிளியரா புரியுதா இல்ல இன்னமும் கிளியரா சொல்லி கொடுக்குறோமா அப்படின்றத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.
மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது கூட ஹைப் பண்ற ஒரு பட்டனும் வரும், அதையும் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா நிறைய பேருக்கு எக்ஸ்ட்ரா பிளேஷன் ஆகும். பாய்.